அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். நம்ம தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு குரூப்ல இருந்து ஒரு நபர் கேட்டிருந்தாரு, சார் இந்த தமிழ்நாடுனா என்ன? அது ஒரு விழிப்புணர்வு பதிவு மாரி போடுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரூனா நிதிநிலை அறிக்கையை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2010 உதயகுமார் மத்திய அரசு தேவநாகரி என்ற ஒரு வேர்டில் லெட்டின் வேர்டு அது சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சிம்பிள். அது நிதிநிலை அறிக்கையை தான் எல்லா தாக்கல் செய்வாங்க. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழை போற்றும் வகையில் இந்த மும்மொழி கொள்கைக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு உரசல் ஏற்படுது. இது வெளிப்பாடாக தாய்மொழியை ஆன தமிழை பறைசாற்றும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் 2025-26 நிதிநிலை அறிக்கையில் நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை முன்னாடி தமிழ்நாடு எல்லாருக்கும் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இது தேவநாகரின்னு ஒரு வேர்டை மாற்றிட்டு நம்ம தமிழ் வேர்டு முன்னாடி சேர்த்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரூக்கும் இதுக்கும் நிறையா இது பட்ஜெட் இலச்சினை இதை நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ தற்போது. அதனால இது பெருசான இது உங்களுக்கு எளிய வகையில் புரிய சொன்னால் இது ஒரு லோகோ. அது ஒரு மத்திய அரசு 2010 கொண்டு வந்ததை இந்த 2025-26 நிதிநிலை அறிக்கையில் சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் நம்ம தாய்மொழியான ரூபாய் அந்த முதல் எழுத்தை ரூபாய்க்கு முன்னாடி அந்த முதல் எழுத்தை தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை என்று கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.